இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். காலேஜில் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு கோச்சிங்ஸ் நான் ஆன்லைன்லேயே நான் வந்து பேமெண்ட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்குண்டான டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் என்னது கொடுத்துருக்குறேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே. அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அண்ட் அது போக நார்மலாகவும் நான் ட்ராயிங் கிளாஸஸ் எல்லாருக்குமே சேர்த்து எடுக்கிறேன். அது ஒரு ஃபார்வர்டாக நான் வந்துட்டு ஒரு ஆங்கிளில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு அந்த வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். யார் கால் பண்ண வேணால் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம போட்டிருக்கிறதுல கண்ணு, மூக்கு, அப்புறம் வாய், மீசவரி எல்லாத்தையுமே ட்ராயிங் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு நம்ம தாடியும் அண்ட் ஃபேஸில் ஸ்கின் ஷேடிங்கும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நான் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் சார்கோல் பென்சில் அண்ட் A4 பேப்பர் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக நான் எரேசர்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் அங்கங்கே லைட்டிங் வைக்கிறதுக்கு. வேறு எந்த மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா நான் அதிகமாக யூஸ் பண்ணலை. இப்போ இந்த வீடியோ அப்படியே நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இருக்கிற பேப்பரை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம வந்துட்டு வரையும் போது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஃபுல்லு ஸ்ட்ரெயின் பண்ணி வரைய முடியாது. ஸோ நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் வரைஞ்சேன். அண்ட் எனக்கு அதிகமாக டைம் கிடைக்காதனால இப்போ வந்துட்டு நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி நான் ஸ்கின்னுக்கு பேஸாக ஒரு ஷேடிங் நான் கொடுக்குறேன். அண்ட் நம்ம வந்துட்டு ஷேடிங் நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம ரெகுலராக போடுறத பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணும்போது பென்சிலை வச்சு எங்கே லைட் வருது, டார்க் வருது, எங்கே டெப்த்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பென்சிலில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் மேக்ஸிமம் எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கின்க்கு ஷேடிங் கொடுத்துட்டு அண்ட் பத்தலைனா தான் இன்னும் டார்க் ஏற்றுறதா இருக்கட்டும், லைட்டிங் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பண்ணுவாங்க. அண்ட் போர்ட்ரேட்டை பொறுத்தவரையும் அதுதான் நமக்கு வந்துட்டு பொதுவாக நம்ம பண்ணுற விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கெங்கே ஷேட் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லும் நம்ம வந்துட்டு ஷேடிங் பென்சிலால் கொடுத்துட்டு மேலே வந்துட்டு நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அண்ட் மற்றவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல அந்தளவுக்கு. நான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேட் பண்ண மாட்டாங்க பென்சிலை வச்சு. அவங்க வந்துட்டு பிளெண்டிங் டூல் மாதிரி ஒரு டூல் வச்சுட்டு அண்ட் சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா மெர்ஜ் பண்ணிகிட்டே வருவாங்க. அதாவது அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது பிளெண்டிங் டூலாக இருக்கட்டும் அந்த மாதிரி டூல். அண்ட் மற்ற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணும்போதே ஷேடிங் நான் இப்போ ஷேடு கொடுத்துட்ருக்கேன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு மேலே ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக வரும். பட் அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ப்ரஷஸ். அதாவது காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த ப்ரஷஸ் வந்துட்டு மேக்கப் பண்ணுற ப்ரஷஸ், மேக்கப் ப்ரஷ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இன்னும் அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் வாங்காமல் இருக்கேன். அண்ட் நான் இன்னும் அந்த இதில் ட்ரை பண்ணாமல் இருக்கேன். அண்ட் நான் வந்து என் மெத்தட் எப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிவிட்டு எங்கே லைட்டு டெப்த் இருக்குன்றதை கொடுத்துட்டு மேலே வந்துட்டு பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுவேன். அதுதான் என்னோட மெத்தட். ஸோ என் மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நிறைய ஆர்டிஸ்ட் வேறு மெத்தட் ஈஸியானதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஒரே ஆர்டிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி லைட் அண்ட் ஷேட் இருக்கிற இடத்துக்கு நான் ஷேடிங் கொடுத்துட்டேன். அண்ட் இருக்கிறதுலே ஓரளவுக்கு பெரிய பிளெண்டிங் டூலாக என்கிட்ட இருக்கிறத நான் யூஸ் பண்ணி ஸ்கின்னை ஷேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்கின்னை ஷேட் பண்ணும் போதும் நம்ம லைட்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக நம்ம கொடுத்தோம்னா அந்த இடத்துல லைட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு லைட் அண்ட் ஷேடை நம்ம ஷேட் பண்ணும் போதும் சரி, பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணும் போதும் சரி கரெக்டாக வந்துட்டு நம்மளால் பிரிச்சுக்க முடியும். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் ஏர் ஷேடிங் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டைம் லேப் போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன ட்ராயிங் பண்ணணும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் வந்துட்டு அடுத்ததாக போட பார்க்குறேன். அண்ட் ஃபுல்லும் இனிமேல் நான் டுட்டோரியல்ஸாக தான் வரிசையாக போட போகிறேன். பிகாஸ் என்னால் ரெகுலராக உட்காந்து ட்ராயிங் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. நான் ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா எடுக்கிறனால என்னால் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு போர்ட்ரேட் டெய்லிக்கு வேறு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஒரே இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் பார்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு நான் லைட்டிங் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நான் திருப்பி ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் டார்க் வருது அப்படின்றத. அந்த இமேஜ், அந்த டைகர் அவரோட இமேஜ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பிளாக் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளாக் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் இந்த வீடியோவோட லிங்க்கும் வரும். அண்ட் அதோட சேர்த்து அந்த டைகர் அவரை வரைஞ்ச நான் ஒரிஜினல் இமேஜும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா HD இமேஜாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக காலேஜுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு கோச்சிங் எடுக்கிறீங்கன்னா என்கிட்ட ப்ரைவேட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது போல் இல்லை காண்டாக்ட்லாம் வேணாம் எனக்கு, நான் உங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தே பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா எக்ஸாமில் நீங்கள் உட்காரும் போது பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக உங்களுக்கு தெரியாது. லைவ் போர்ட்ரேட்டாக தான் நீங்கள் உங்களை பார்க்க போகிறீங்க, கலர்ஃபுல்லோட ஃபேஸ். ஸோ கலர் இமேஜஸ் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் லைவ் உங்கள் அப்பா அம்மா யாரையாச்சும் உட்கார வச்சு ட்ரை பண்ணுங்கள்.
இது வந்து ஃபுல்லும் ஃபோட்டோ பார்த்து வரைகிறதுக்கு உண்டான டுட்டோரியல்ஸ் தான் நான் இப்போ அப்லோட்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நான் வந்து லைட்டிங் இன்னும் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஷேடிங் கொடுக்குறோம். அண்ட் போர்ட்ரேட்டை பொறுத்தவரையும் ஒரு பர்ஃபெக்டான போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க டீட்டெயில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு டைம் இருக்கிற வரையும். ஸோ ஒவ்வொரு அதாவது லைட்டிங் கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்து பார்த்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு போர்ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க எப்படியும் வந்துட்டு 1 day or 2 day எடுத்துப்பாங்க. அண்ட் அவங்க பண்ணுற ஒர்க்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருப்பாங்க நிறைய பேர். அண்ட் நிறையா யூடியூப் ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் எனக்கு வரைகிறதுக்கு பொறுமை பத்தாது, ரொம்ப பொறுமையாக உட்காந்து வரைய மாட்டேன். அண்ட் இந்த டிராயிங் தான் நான் இருக்கிறதுலேயே அதிகபட்ச டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து டியூட்டோரியல்ஸாக போடுவோன்னு நான் மேக் பண்ணது. அண்ட் இந்த டிராயிங்கை நான் எப்படி ஒரு 2.5 hours உட்காந்து வரைஞ்சது. அதிகமாக நான் வந்து டிராயிங்ஸ் 1 hour தான் உட்காந்து வரைவேன். பிகாஸ் நிறையா ஒர்க் இருக்கும் விஷுவல் ரிலேட்டடாக, ஏன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக அப்படின்றனால. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நானும் வேலைக்கு போகணும் அண்ட் ஃபுல்லு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டே பொழுதுபோக்கிட முடியாதுன்றனால. அண்ட் இது போக பேலன்ஸ் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில எங்கேயும் கம்பெனிலாம் திறக்கலாம். அண்டு இன்னும் எக்ஸாம்ஸே வச்சு முடிக்கல, அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் என் சொந்த கடையை சொல்லாமல் நான் வந்துட்டு வீடியோக்குள்ளே வரேன். அண்ட் இப்போ லெஃப்ட் சைடில் ஷேடிங்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நம்ம நெத்திக்கிட்ட ஷேடிங் முடிச்சாச்சு. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நெத்திக்கிட்ட பார்த்தீங்கனாலே எங்கே லைட் அண்ட் ஷேட் வரும்ன்றதை ஓரளவுக்கு நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு ஃபுல்லும் வந்துட்டு ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். அண்ட் எங்கெங்கே இன்னும் லைட்டிங் வேணுமோ அந்த இடத்துக்கு நான் எரேசர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல்லும் எனக்கு ஷேட் பண்ணும் போதே எனக்கு வந்துட்டு இன்னும் லைட் அண்ட் ஷேடை வந்துட்டு கரெக்டாக பிரிக்கிறதுக்கு உண்டான பக்குவம் இல்லை. நானும் பிகினர் தான்றதை சொல்லிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிகினர் நான் வச்சுக்கிறேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எனக்கும் வரைய தெரியாது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வரையணும் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் யாரும் கமெண்ட்டில் வந்து திக்க வேணாம் எனக்கு வரைய தெரியல அப்படின்ட்டு, ஓரளவுக்கு எனக்கு வரைய தெரியும்ப்பா, சாரி. ஓகே, இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஷேட் நான் கொடுத்துட்ருக்கிறேன். அண்ட் லெஃப்ட் சைடில் எங்கே லைட் வரும் ஷேட் வரும் அப்படின்றத நான் வந்துட்டு அந்த ஷேட் பண்ணும் போதே நான் கொடுத்துட்றேன். அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் கீழே வந்துட்டு எப்போவுமே நான் சொல்கிறேன் தான், கீழே ஒரு பேப்பரை வச்சுக்கோங்க, டிஷ்யூ பேப்பராக இருக்கட்டும் இல்லை வந்து கர்ச்சிஃபாக இருக்கட்டும், ஏதோ வச்சு ஒன்று கைக்கு கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அழுக்குப்படாது நீங்கள் பண்ணுற ட்ராயிங்கில். அண்ட் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் ஷேட் பண்ணும்போது நீங்கள் கீழே நிறையா பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது நிறைய A4 பேப்பராக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்துட்டு நார்மலான A4 பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் கீழே அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த பேப்பர் கீழே வைக்கலன்னா கொஞ்சம் வந்துட்டு சொரன்னு வரும், அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு நான் ஷேடிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின் ஷேடிங், அதாவது கண்ணத்துக்கிட்ட பார்த்தீங்கனாலே இந்த இடத்துக்கிட்ட லைட்டிங் இருக்குது. அது பொதுவாகவே எல்லாருக்குமே வந்துட்டு லைட்டிங் அந்த கண்ணத்துக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஷேட் கொடுத்துருக்கேன். அண்டு ஓரத்தில் வந்துட்டு அந்த கிருதாவோட சேர்ந்து வந்து கீழே தாடி ஜாயிண்ட் ஆகுறதுனால அங்கே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் மென்ஸை பொறுத்த வரையும். அண்ட் லேடிஸ்க்கு அந்த இடம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதனால அந்த ஷேடிங் நம்ம பண்ணும்போது ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் அது பார்த்துக்கோங்க. லேடிஸை வரையும் போது மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வரையும் போதுவே ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஷேடிங் இருக்கும். அண்ட் எட்ஜியும் சரி கொஞ்சம் தள்ளியும் சரி இருக்கிற இடத்துலலாம் ஏர் இல்லாதனால கொஞ்சம் வந்து பளிச்சுன்னு தான் இருக்கும் ஸ்மூத்தாக. அண்ட் அதனால் ஜென்ட்ஸுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு டார்க்காக தான் நீங்கள் கொடுத்தாகணும். அதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு நான் மறுபடியும் டார்க் ஏற்றுறேன், திருப்பி மேலே வந்துட்டு பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம ஷேடிங் பண்ணும் போது சரி அண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு எரேசர்ஸ் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இப்போ நான் எரேசர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து லைட்டிங் கொடுக்குறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது தான் லைட்டிங் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது, நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கூட லைட்டிங் கொடுக்கலாம். முடிச்சது அப்புறம் கூட நீங்கள் இன்னும் டார்க் சேர்த்திக்கலாம். லைட்டிங் எங்கே வரும் டார்க் எங்கே வரும்ன்றதை நம்ம திருப்பி நம்ம ஒரே பிக்சரை பார்த்து நம்ம வரைய தான் நமக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நமக்கு தெரியும் எங்கே லைட் வருது ஷேட் வருதுன்றதை ஓரளவுக்காச்சும் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணி கேட்ச் பண்ண முடியும். அண்ட் எடுத்தோடனே வந்துட்டு அந்த லைட் அண்ட் ஷேடை வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான பக்குவம் வராது. அண்ட் அப்படியே பிரிக்கிறதுனாலும் நமக்கு கரெக்டாக மேரேஜ் பண்ண தெரியாது. நமக்கு ரொம்ப டார்க்காக இருக்க இடத்துல கோடு போட்டு விட்டுருவோம் அண்ட் லைன்ஸாக தெரியும். ஸோ வந்துட்டு நம்ம பண்ண தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ இப்போ நான் வந்து கண்டினியூஷனாக வந்துட்டு இப்போ 3 இயர்ஸாக நான் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அண்ட் நான் ஒரு ஸ்லோ லேர்னர் தான், ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு குயிக்காகவே வந்துட்டு ஷேடிங் ரியலிஸ்டிக்காக பண்ணுறாலாம் எனக்கு தெரியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க.
ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் ட்ராயிங் அண்ட் ஷேடிங் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் என்கிட்ட கோச்சிங் போகிறவங்களெல்லாம் இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் ரெகுலராக நீங்கள் பண்ண தான் வரும். ஸோ அடுத்தடுத்தது ரெகுலராக எல்லாத்தையும் இப்போ ஒரு நாள் கண்ணு வரைஞ்சிட்டா உடனே வந்துட்டு அதில் வந்துட்டு அடுத்தடுத்த நாள் வேறு பார்ட்ஸ் வரைய போயிடாதீங்க. கண்ணை வந்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த பார்ட் வரைய போங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கனால ரொம்ப அனத்துது. ஸோ சாரி. நம்ம வந்துட்டு இப்போ கண்ணை வந்துட்டு நல்லா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பார்ட்டு போனால் தான் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த பார்ட்டில் நமக்கு வந்துட்டு ஷேடிங் கொடுத்து நம்மளுக்கு டீட்டெயிலாம் கொடுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கண்ணு வரையும் போதே நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம மூக்கு வாயெல்லாம் ஷேட் பண்ணி ட்ராயிங் பண்ணலான்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா மொத்த பிக்சருமே உங்களுக்கு வந்துட்டு டர்ட்டியாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க போர்ட்ரேட்லலாம் கண்ணு தான் முக்கியம் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரையும் போர்ட்ரேட்டில் எல்லாமே பார்ட்ஸ் தான் முக்கியம். அண்ட் கண்ணு மட்டும் முக்கியம் கிடையாது. கண்ணை வச்சு தான் நம்ம வந்துட்டு போர்ட்ரேட்டில் வந்து ஆளை சொல்கிறோன்னும் கிடையாது. நிறைய பேர் கண்ணை வந்து கடைசியாக ஏன் கொடுக்குறாங்கன்னா கண்ணு தான் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும், டீட்டெயில் அதிகமாக கொடுக்க முடியும் அப்படின்றனால. அண்ட் கண்ணு தான் இருக்கிறதுலே 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர் உள்ள நம்ம லைட் அண்ட் ஷேர்லாம் கொடுத்து பிரிக்க முடியும் அப்படின்றனாலையும் சில பேர் நான் சொல்கிறது எல்லாரும் கிடையாது, சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் போர்ட்ரேட்டுன்னு பார்க்கும்போது எல்லா பார்ட்டும் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்ணு மூக்கு கரெக்டாக வரைஞ்சிட்டு வாயை கோணிட்டு போனால் கூட அந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு அசிங்கமாக தான் இருக்கும், நல்லா இருக்காது. அண்ட் கண்ணு சில பேர் கண்ணாடி போட்ட மாதிரி உள்ள பிக்சர்ஸ்லாம் வரைவாங்க. ஸோ கண்ணாடி போட்ட பிக்சர்ஸாக பார்த்தா கூட அந்த அளவுக்கு தெரியாது யாரை வரைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கண்ணும் வந்துட்டு முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் கண்ணு மட்டுமே முக்கியமும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்லா பார்ட்டுமே இம்பார்ட்டன் தான். பட் அந்த ஷேடிங் நம்ம பொறுத்த வரையுமே லைட்டி ஷேடி கரெக்டாக பிரிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த கேரக்டர் அழகாக வந்து ஒரு ரியல் லுக் கொடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்துட்டு எங்கே லைட் அண்ட் ஷேடெல்லாம் பிரியுது, கரெக்டாக எங்கே பிரியும், எப்படி பிரியும், அண்ட் எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. சில பேர் நிறையா பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது. சில பேர் நிறையா பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு திங். ஆனால் என்கிட்ட நிறைய பென்சில்ஸ் கிடையாது. அண்ட் இந்த கொரோனா டைமில் எங்கேயும் வாங்குற அளவுக்கு வந்துட்டு வசதி இல்லை. ஸோ வந்துட்டு இருக்கிற பென்சிலை வச்சே ஓப்பேற்றிட்டு இருக்கேன். பட் ஆனால் இந்த பென்சிலை வச்சு கூட நம்ம பண்ணலாம். அண்ட் நார்மலான HP பென்சிலை வச்சு கூட நம்ம ரியலிஸ்டிக்காக வரையலாம். எனக்கு வந்துட்டு சார்கோல் பென்சில் தான் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக வரும். வீடியோஸ் நிறையா பார்த்துருந்தீங்கனாலே என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் அது பென்சில்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு எல்லா மெட்டீரியல்ஸ் பக்காவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு பூனை கத்திட்டு இருக்கு, சாரி. இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு நான் தாடி வந்துட்டு ஷேடிங் பண்ணுறேன். அண்ட் அந்த தாடிக்கு நம்ம ஷேட் பண்ணும்போது அண்ட் ஃபஸ்ட்டு பிளெயினாக ஒரு ஷேட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அந்த ஏர் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். நீங்கள் அதாவது ஏர் ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அதை பார்த்தாலே அந்த டெக்ஸ்சர் தெரியும். இப்போ ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்னா அது ஒரு டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. முடியெல்லாம் கூர்மையாக இருக்கிறனால அது ஒரு வகையான டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ஷேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலே லைட்டிங் ஏற்றிக்கலாம். இப்போ நான் அதை தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷேட் லைட்டாக கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது எங்கே டார்க் வரும் அப்படின்னு நம்ம ப்ரெஷரை அழுத்தி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நார்மலாக ஒரு கோடு போட போகும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டார்க்காக தான் விழுவும். அண்ட் சில பேருக்கு வந்துட்டு கரெக்டாக விழும். அண்ட் அதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம வந்து ஷேட் பண்ணணும். லைட்டு ஷேடு அப்படின்றத நம்ம கரெக்டாக அதில் பிரித்தா மட்டும் தான் கரெக்டாக நமக்கு வந்துட்டு ஒரு போர்ட்ரேட் வந்து அழகாக வந்து ரியலாக லுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எப்போ லைட் அண்ட் ஷேடை கரெக்டாக பிடிக்கிறோமோ அந்த டைம் தான் நமக்கு நச்சுன்னு வந்து போர்ட்ரேட் வரும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது முடியும். இப்போ வந்து ஷேடிங்கை ரைட் சைடில் நான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஏருக்கு எப்படி நான் கொடுக்குறேன்னா கீழேருந்து மேலே போகிறேன், அதாவது டவுன் டு அப்பு போகிறேன். ஏன்னா வந்துட்டு தாடி போக வந்துட்டு லைட் ஆயிடுது. ஸோ ஸ்டார்டிங்கில் டார்க் ஆகி போக லைட் ஆயிடுது ஸ்கின் கிட்ட போகும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேட் கொடுத்துட்டு பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு அது மெர்ஜ் ஆயிரும், தனியாக தெரியாது. அந்த தாடி வந்துட்டு தனியாக வந்து அடிக்கிற மாதிரி தெரியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண தெரியும். அண்ட் இன்கேஸ் நம்ம நிறையா அது கொடுத்துட்டா எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நான் அந்த இடத்துல எரேஸ் பண்ணிட்டேன். அண்ட் எரேஸ் பண்ணிவிட்டு நான் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் பிளெண்டிங் நம்ம வந்துட்டு நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா ஃபுல்லும் அந்த இதை வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு ஷேடிங்கை வந்துட்டு அப்படியே மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ மெர்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த டூல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது நான் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு அந்த டூல் அதிகமாக நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். மற்ற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. சில டைம் வந்துட்டு பிளெண்டிங் அழுக்காயிடுச்சுன்னா அந்த மாதிரி நான் வந்துட்டு வேற ஒரு பேப்பர் கீழே வச்சிருக்க வேஸ்ட் பேப்பரில் வந்துட்டு நான் இது பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு நான் வந்து எரேசர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டிங் கொடுக்குறேன். அதாவது ஃபுல்லும் பிளைனாக ஷேட் பண்ணனால அங்கங்கே லைட்டிங் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு நான் ரொம்பவும் டார்க்காக வரையில, அதே மாதிரி ரொம்பவும் லைட்டாக வரையில.
மீடியமான டோனில் தான் நான் வந்து டிராயிங் அண்ட் ஷேடிங் இந்த வீடியோ முதல்ல கடைசி வரையும் பார்த்துட்டீங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே நான் மேலே ஐ ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா வரும், அந்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் டியூட்டோரியல்ஸில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் இதே மாதிரி டிராயிங் பண்ண முடியும். அண்ட் டிராயிங்ஸ் மூலம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த மீடியாவில் வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்குண்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட எதனால என்கிட்ட கேட்கலாம். அண்ட் யாரும் தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம், என்னோட நம்பர்ஸ் பழைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ எதனால எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் லேட்டாக கூட ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.